பல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோவில் பிரண்டை துவையல் செஞ்சு நம்ம பார்த்தோம். இது பிரண்டை புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு வெந்தயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை வடகம் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கிணி எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள், புளி ஒரு 2 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவை மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு, குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா, புளியை முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு வெந்தயம் பொரிஞ்சதும், இல்லை வடகம் இருந்தால் வடகம் பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை தலையும் வாழையும் மட்டும் நறுக்கிட்டு தோலை உரித்து வச்சுக்கோங்க. அதை அப்படி போட்டுக்கோங்க. போட்டு சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கினதும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி மறந்துட்டேன், தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணங்கி விட்டுருங்க. நல்லா எல்லாம் அப்படியே திரண்டு அப்படியே ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த புளி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சா டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் திக்காகவே புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அந்த பிரண்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரண்டையை தனியாக எண்ணெயில் வெண்டைக்காய் வணக்கிற மாதிரி அந்த தனியாக வணக்கி நல்லா ப்ரௌனாக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எல்லாம் குழம்பு எல்லாமே கூட்டி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் அந்த பிரண்டையை போட்டுருங்க. போட்டு நல்லா கொதித்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரெசிபி. இதுக்கு நீங்கள் சைடிஷ் அப்பளம் இல்லை முட்டை இந்த மாதிரி பொரிச்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.